புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்றுக் கொண்டார். ஜான்குமாரை அமைச்சர் பதவிக்கு முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்திருந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். அதேபோல மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நியமனம் செய்யப்பட்டிருந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதுச்சேரி சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அண்மையில் புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமாரும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகியிருந்தனர். சென்னையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்புவனம் காவல் கொலை தொடர்பாக சென்னை சிவானந்தா சாலையில் தாவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சாலை நடுவே இருந்த தடுப்புகள், பேரிகார்டுகள் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டன. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரி அளித்த புகாரின் பேரில் தாவேக நிர்வாகிகள் மீது பொது சொத்தை சேதப்படுத்துதல் என்ற பிரிவில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்னதாக சேதத்தை சரி செய்ய அனுமதி கோரி மாநகராட்சிக்கு தாவேக கடிதம் அனுப்பியிருந்தது. திருவாரூர் அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், செய்தது யாராக இருந்தாலும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிறகு பேசிய அவர், பள்ளிக்கூடங்களில் பாவடிவத்தில் மாணவர்களை அமர வைப்பது ஒரு சோதனை முயற்சி மட்டுமே என்றும், இதில் ஆசிரியர் மாணவர் கலந்துரையாடல் முக்கிய காரணம் என்றும் விளக்கினார். பள்ளி வளாகங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது யாராக இருந்தாலும் நடவடிக்கை உறுதி என்றும் அமைச்சர் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பள்ளி மாணவர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் அரசு பேருந்து காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது. அரசு பேருந்தில் சென்ற மாணவர்கள் சிலர் கிண்டல் செய்தல் போன்ற அத்துமீறலில் ஈடுபட்டதை பயணிகள் கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பேருந்தின் மின் விளக்குகளை சேதப்படுத்தியதால் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டது. இதுபோன்ற செயல்களில் இனி ஈடுபட மாட்டோம் என மாணவர்கள் மன்னிப்பு கேட்டதை அடுத்து காவல்துறையினர் கடுமையாக எச்சரித்து அனுப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நண்பருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் இளைஞர்கள் நெடுஞ்சாலையில் ஆபத்தான முறையில் பைக்குகளில் சென்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இருசக்கர வாகனத்தின் சென்டர்ஸ்டாண்ட் கம்பியை சாலையில் உரசியபடி நெருப்பு பறக்கும் வகையில் ஓட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இதுபோன்று ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டிச் செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் உள்ள செப்பரைக்கூத்தர் கோயில் அருகே உள்ள பனைத்தோப்பில் சுமார் 200 பனைமரங்களில் மின்வயர் உரசியதால் தீப்பிடித்து எரிந்தன. இந்த பகுதியில் சூறைக்காற்று தீவிரமாக வீசியதால் மின்சார வயர்கள் பனைமரங்களை உரசி தீ பரவியது. இரவு 8 மணி முதல் தீ பரவி பனைமரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எரிந்தன. தகவலறிந்து சென்ற கங்கை கொண்டான் மற்றும் பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்களுடன் சம்பவ இடத்தில் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 2 மணி நேரமாக போராடினர். பொதுமக்களும் தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர். சென்னை மாநகருக்கு அடுத்த 25 ஆண்டுக்கான விரிவான போக்குவரத்து திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. மாநகர் போக்குவரத்து குறித்து சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமம் ஆய்வு மேற்கொண்டது. இதில் சென்னை மாநகருக்குள் 34% பேர் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பதும், 7% பேர் கார்களிலும், 7% பேர் வாடகை வாகனங்கள் உள்ளிட்டவற்றில் பயணிப்பதும் தெரியவந்துள்ளது. இந்த தரவுகளை கொண்டு அடுத்த 25 ஆண்டுக்கான விரிவான போக்குவரத்து திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தை மேம்படுத்துதல், சாலை பாதுகாப்பை அதிகரித்தல் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தயார் செய்யப்பட்டுள்ள இந்த திட்ட அறிக்கையை முதல்வர் விரைவில் வெளியிடவுள்ளார். காப்புரிமை தொடர்பான இளையராஜாவின் மனு மீதான விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இளையராஜா சோனி மியூசிக் நிறுவனத்துடன் உள்ள காப்புரிமை விவகாரத்தில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றக்கோரி இளையராஜா தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஒத்திவைத்தார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாரச்சந்தை நாளன்று நகரின் மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் தாக்கியதில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அதிகாரிகள் இப்போது வரை 3 நாய்களை பிடித்துள்ளதாகவும் நகரில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்கும் நடவடிக்கை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை கோரியும் தொழுகைக்கு தடை கோரியும் மலையை பெயர் மாற்றம் செய்திடக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் 2 நீதிபதிகளான நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியிருந்தனர். இதனால் வழக்கு 3வது நீதிபதி விஜயகுமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. 2 நீதிபதிகளும் முரண்பட்டு தீர்ப்பளித்த மனுக்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என நீதிபதி விஜயகுமார் தெளிவுபடுத்தினார். வழக்கின் அடுத்த விசாரணை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்து இயல்பாக்கப்பட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். சீனாவில் அந்நாட்டின் துணை அதிபர் ஜான் ஜெங்கை சந்தித்த மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாடுகளுக்கு இடையேயான உறவை இயல்பாக்குவதற்கு அழைப்பு விடுத்தார். 2020ஆம் ஆண்டும் மோதலுக்கு பிறகு தனது முதல் பயணத்தில் கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குவது பாராட்டப்படுவதாகவும் தெரிவித்தார். பீகாரில் கடந்த 11 நாட்களில் மட்டும் 31 கொலைகள் நடந்தேறியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரை குற்றத்தின் தலைநகரம் என குறிப்பிட்ட அவர் ஒவ்வொரு தெருவிலும் வீட்டிலும் பயம் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலத்தில் வேலையில்லா இளைஞர்களை வன்முறைக்கு தள்ளுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் முதல்வர் நிதிஷ்குமார் சட்டம் ஒழுங்கு நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக தனது பதவியை காப்பாற்றுவதில் மும்முரமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். வரவிருக்கும் தேர்தல் தற்போதைய அரசாங்கத்தை வெளியேற்றுவது மட்டுமல்ல, பீகாரையே காப்பாற்றப் போகும் முக்கியமான தேர்தல் என அறிவுறுத்தினார். குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள ஆளுநருக்கு எதிரான கேரள அரசின் மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தின் விசாரணை நடைபெற்றது. அப்போது நீதிபதி நரசிம்ஹா தலைமையிலான அமர்வு குடியரசுத் தலைவர் அனுப்பிய குறிப்பின் நிலை குறித்து கேள்வி எழுப்பியது. அதற்கு மத்திய அரசு தரப்பில் குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பான வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விரைவில் விசாரிக்க இருப்பதாகவும் தெரிவித்தது. ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் 10 மசோதாக்களை சட்டமாக்கி உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. தனது தீர்ப்பில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்திருந்தது. இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் குறிப்பு உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. பிரபல இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணாவின் நினைவு அறக்கட்டளையின் 7வது ஆண்டு விருது வழங்கும் விழா சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. ஆளுநர் RN ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் மூத்த கர்நாடக கிளாரினட் வித்வான் பத்மஸ்ரீ விருது பெற்ற KC நடராஜனுக்கு விருது வழங்கி ஆளுநர் RN ரவி கௌரவித்தார். பாலமுரளியின் இசையை அடிப்படையாக கொண்ட குழு பாடல், பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இதில் உரையாற்றிய ஆளுநர் பாலமுரளி கிருஷ்ணா, ஒரே நேரத்தில் இசையின் உயரம், மரபின் அழகு, இந்தியாவின் ஆன்மீக அடையாளம் ஆகியவற்றை சுமந்து வந்தார் என்று புகழாரம் சூட்டினார். இவரது இசை அடுத்த தலைமுறையினருக்கு சென்று சேர வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி விருப்பம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்தால் கைவலி இல்லாமல் முந்திரி உடைக்க சிறிய இயந்திரம் மானிய விலையில் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் விவசாயிகள் மத்தியில் பேசிய அவர், அண்ணா மினி கிளினிக்குகள் போன்ற மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். திருப்புவனம் காவல் கொலை விவகாரத்தில் அஜித்குமார் உள்ளிட்டோரை விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் தனிப்படை காவலர் லுங்கியில் சென்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. தனிப்படை காவலர்கள் லுங்கியில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி இளைஞர் அஜித்குமார், அவரது சகோதரர் நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உள்ளிட்டோரை காவல்துறையினர் டெம்போ வாகனத்தில் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது தனிப்படை காவலரான சங்கரமணிகண்டன் லுங்கியில் இருந்துள்ளார். ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் அஜித்குமார் உள்ளிட்டோர் சட்டவிரோத காவலில் விசாரிக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில்
தனிப்படை காவலர் லுங்கியில் சென்றதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வடசென்னையும் அதன் புறநகர் பகுதிகளையும் நேற்று இரவு மழை குளிர்வித்தது. வெயிலால் வாட்டப்பட்டிருந்த மக்கள் இரவு 8 மணி முதல் தொடங்கிய மழையால் சற்று நிம்மதியடைந்தனர். மாதவரம், புழல், மூலக்கடை, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் மற்றும் மணலி, திருவொற்றியூர், கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மிதமான சாரல் மழையும் பெய்தது. புறநகர் பகுதிகளில் உள்ள வேளச்சேரி, மேடவாக்கம், பல்லாவரம், அனகாபுத்தூர், சேலையூர், பள்ளிக்கரணை பகுதிகளில் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை பதிவானது. திண்டுக்கல் செங்கோட்டை ரயில்வே பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் சில பகுதிகள் ரத்து செய்யப்படுகின்றன. இதையடுத்து பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மதுரை செங்கோட்டை இடையே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இரு மார்க்கமாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி செங்கோட்டையிலிருந்து மதுரை நோக்கி ஜூலை 18 முதல் 27 வரையும், மதுரையிலிருந்து செங்கோட்டை நோக்கி ஜூலை 17 முதல் 26 வரையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆனி பௌர்ணமி விழாவை தொடர்ந்து உண்டியல் காணிக்கைகள் எண்ணப்பட்டதில் முதல் முறையாக 4,73 லட்சம் ரூபாயை தாண்டிய வருவாய் கிடைத்திருக்கிறது. திருக்கோயிலின் 3வது பிரகாரத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் இணை ஆணையர் பரணிதரன் மேற்பார்வையில் கோயில் ஊழியர்கள் உண்டியல் எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டனர். எண்ணிக்கையின் முடிவில் 116 கிராம் தங்கம், 2.438 கிலோ வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் நாள்தோறும் கிரிவலம் செல்லும் லட்சக்கணக்கான பக்தர்களால் மாதந்தோறும் உண்டியல் வருவாய் அதிகரித்து வரும் நிலையில் இம்முறை பதிவான 4,73 லட்சம் ரூபாய் உண்டியல் வருவாய் கோயிலின் வரலாற்றில் முதல் முறையாகும். ஜூலை 21ஆம் தேதிக்குள் குறிப்பிட்ட போயிங் விமானங்களில் எரிபொருள் கட்டுப்பாடு சுவிட்சுகளில் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு DGCA உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்துக்கு முன்பு சுவிட்சுகள் துண்டிக்கப்பட்டிருந்ததாக வெளியான முதற்கட்ட விசாரணை அறிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 787 ட்ரீம் லைனர் மற்றும் சில 737 விமானங்கள் உட்பட போயிங் விமானங்களின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளை சரிபார்க்குமாறு இந்திய விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. மும்பை விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆகாசா ஏர் விமானத்தின் மீது சரக்கு லாரி மோதியது. விபத்தில் விமானத்தின் இறக்கை மற்றும் கொள்கலன் சேதமடைந்த நிலையில் விமானம் முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் லாரியை இயக்கியவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற விமர்சனத்துக்கு பிறகு பிரதமர் மோடியின் கேலி சித்திரத்தை இந்தூர் கார்ட்டூனிஸ்ட் சமூக ஊடக பக்கத்திலிருந்து நீக்குவதாக ஒப்புக்கொண்டார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தனக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்ததை எதிர்த்து கார்ட்டூனிஸ்ட் ஹேமந்த் மாளவியா உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மனுவை தாக்கல் செய்தார். அவரது மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஹேமந்த் மாளவியாவை வாய்மொழியாக குறை கூறியது. இதைத் தொடர்ந்து அவரது வழக்கறிஞர் சர்ச்சைக்குரிய அந்த பதிவு நீக்கப்படும் எனவும் அதற்கு மன்னிப்பு கேட்டு மறுப்பு அறிவிக்கை வெளியிடுவதாகவும் தெரிவித்தார். யுக்ரைனில் அடுத்த 50 நாட்களுக்குள் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாவிட்டால் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் வரி விதிக்கும் என எச்சரித்துள்ளார். நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டுடன் நடைபெற்ற ஆலோசனையின் போது ட்ரம்ப் இதனை தெரிவித்தார். இங்கிலாந்தின் தேம்ஸ் வாட்டர் எனும் நீர் விநியோக நிறுவனம் தெற்கு இங்கிலாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் பொதுமக்கள் ஹோஸ் பைப்பினை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. இங்கிலாந்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வறட்சி காரணமாக நாடு முழுவதும் உள்ள நீர்த்தேக்கங்கள் 77 விழுக்காடு மட்டுமே நிரம்பியுள்ளன. இதன் காரணமாக தேம்ஸ் வாட்டர் இத்தகைய தடையினை விதித்துள்ளது. இத்தடையினால் பொதுமக்கள் கார்களை கழுவுதல், தோட்டத்தை பராமரித்தல் போன்ற பணிகளுக்கு ஹோஸ் பைப்பினை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. யார்க்ஷயர் வாட்டர் மற்றும் சவுத் ஈஸ்ட் வாட்டர் உள்ளிட்ட இங்கிலாந்தின் பிற நீர் விநியோக நிறுவனங்களும் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இங்கிலாந்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி மற்றும் கோடைக்காலம் நீண்டதற்கு காலநிலை மாற்றமே காரணம் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.